வணக்கம், வெல்கம் டு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் 24/7 யூஸ்ஃபுல் மெடிக்கல் அவேர்னஸ் வீடியோஸ் இன் தமிழ். நீங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் பட்டன் ஸோ தட் யூ வில் பி நோட்டிஃபைட் ஃபார் ஆல் த யூஸ்ஃபுல் மெடிக்கல் அவேர்னஸ் வீடியோஸ். இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் வந்து டாஸ்க் டு டூ வென் சம்மோன் டைஸ். நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், ஒருத்தர் நம்ம வீட்டில் இறந்துடுறாங்க இல்லை வந்து நம்ம லவ்ட் ஒன்ஸ் யாராவது இறந்துடுறாங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா வி ஆர் எமோஷனலி டிஸ்டர்ப்ட் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு எஜுகேஷன்லையுமே வந்து ஒரு டெத் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹவ் நாட் பீன் எஜுகேட்டட். ஸோ அதனால் வி கோ இன் டு கன்ஃபியூஸ்ட் பேனிக் மோட். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும் தெரியாது, ஒரு டெத் சர்டிஃபிகேட் எப்படி அப்டேன் பண்ணணும் தெரியாது, எந்த டாக்டர் கூப்பிடணும் தெரியாது. ஸோ இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடக்குது. அட் த சேம் டைம் நிறைய மிஸ்டேக்ஸும் நடக்குது. ஆக்சுவலாக ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து என்னென்ன டாஸ்க் பண்ணணும், ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் பீன் திங்கிங் ஃபார் லாங் டைம். அது நான் டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த டெத் சர்டிஃபிகேட் பற்றி மட்டுமே வந்து ஒரு வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப காமனாக நம்ம டெத் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம், அது எப்படி நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ கீப் வாட்சிங் த என்டையர் வீடியோ ஸோ தட் யூ வில் கெட் கிளாரிஃபைட் அண்ட் கீப் ஷேரிங் திஸ் வீடியோ வித் ஆல் த பீப்புள்ஸ். ஏன்னா இந்த அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே தேவை ஆக்சுவலாக. ஏன்னா இந்த டெத் இஸ் இன்னெவிட்டபிள் ஆக்சுவலி. நோ இட் கேன் ஹேப்பன் டு எனிஒன் அட் எனி டைம். At the same time, being a responsible member of the family, we should know what to do, how to do, when to do. What is death certificate? நம்ம டெத் சர்டிஃபிகேட் சொல்றதே தப்பு ஆக்சுவலா. இந்த பர்த் சர்டிஃபிகேட் மாதிரி டெத் சர்டிஃபிகேட் வந்து ஃபைனலா வந்து கார்பரேஷன்ல இருந்து வர்றது தான் டெத் சர்டிஃபிகேட். ஒரு இறந்த உடனே நம்ம டாக்டர் கிட்ட வந்து போய் பார்க்கறது வந்து MCCDன்னு வாங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஆஃப் காஸ் ஆஃப் டெத் அப்படின்றது தான் நம்ம டெத் சர்டிஃபிகேட் ஜென்ரலாக சொல்றோம் நம்ம. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். we should not name that as death certificate, we should tell that as MCCD, medical certificate of cause of death actually. So what is MCCD ன்னு பார்த்தீங்கன்னா, it is an official legal document that describes about the patient death, age, name of the person, sex, father's name, mother's name, address, residential address if the death happens in your house, or the name of the hospital, எந்த ஹாஸ்பிட்டலில் டெத் நடக்குதோ அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ், இது எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கிற லீகல் டாக்குமெண்ட் தான் MCCD or the death certificate. So it is a compulsory document which proves the death of the person actually. அவரோட நான் எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இட்ஸ் a compulsory document, there is no option actually. So you have to understand death certificate is a compulsory document. டைம்லைன் ஃபார் டெத் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, ஏதாவது டைம்லைன் இருக்கா டாக்டர் இத்தனை நாளுக்குள்ள நம்ம வந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ த ப்ராசஸ் ஷுட் ஸ்டார்ட் இமீடியட்லி ஆஃப்டர் டெத் ஆஃப் த பர்சன் ஆக்சுவலாக. அது இமீடியட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். கவர்மெண்ட்ல வந்து டைம் லைன் வந்து 21 டேஸ்க்குள்ள பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 21 டேஸ்க்குள்ள பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மல் ப்ராசஸ்லேயே போய் பண்ணிடலாம். டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் நீங்கள் 21 டேஸ்க்குள்ள பண்ண முடியல, இதனால எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 1 இயர்க்குள்ள பண்ணலாம், பட் வித் சம் பெனால்ட்டி. ஸோ இன் சம் ரேர் அக்கேஷன்ஸ் ஆர் டியூ டு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் நீங்கள் அந்த 1 இயர்க்குள்ள கூட பண்ண முடியல, 1 இயர்க்கு மேலே எக்ஸீட் ஆயிடுது அப்படின்னா you have to appear before the judicial magistrate and you have to give the reason and justification. எதனால நம்ம பண்ண முடியல அப்படின்ற ஒரு justification கொடுக்கணும். So the magistrate has got the rights to accept, approve or deny the medical certificate. அதனால this is very very important. இது வந்து நம்ம வீட்டில் நடக்கிற டெத் ஆக்சுவலா. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு 10-15 days அட்மிட் ஆகிட்டு டெத் ஆகுது அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட்டை வந்து கார்பரேஷனுக்கு வந்து அனுப்புவாங்க. இது கம்ப்ளீட் ப்ராசஸ் will be taken care by the hospital actually. நம்ம பர்சனல் எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது. அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம்குள்ளேயே வந்து அந்த டெத் சர்டிஃபிகேட் வந்து நம்மளோட கார்பரேஷன் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எத்தனை காப்பீஸ் வேணுமோ நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who should certify death ஆக்சுவலாக. ஏன்னா எனக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸ் வரும் ஆக்சுவலாக. என்னோட நெய்பர்ஸ் கிட்ட இருந்து யாராவது இறந்துட்டாங்க பக்கத்தில் அப்படின்னா அவங்க ஃபோன் பண்ணி டாக்டர் எனக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 2 டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி டாக்டர் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து டெத் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா டாக்டர், அப்பா இறந்துட்டாங்க அப்படி மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அது மாதிரி நம்ம அந்த பேஷண்ட்டை பார்க்காதவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஸோ ஐ வில் கிவ் யூ த ஓவரால் சினாரியோ, என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸில் டாக்டர்ஸ் வந்து இந்த டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது, என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸில் டாக்டர்ஸ் வந்து டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். யார் கொடுக்கலாம் அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, எனி குவாலிஃபைட் டாக்டர் வித் ரெஜிஸ்டர்ட் டிகிரி அண்ட் யூ ஷுட் பி ரெஜிஸ்டர்ட் இன் மெடிக்கல் கவுன்சில். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க எந்த டாக்டருமே கொடுக்கலாம். ப்ரிஃபரபிளி அண்ட் அலோபதிக் டாக்டர் அண்ட் ஜென்ரல் பிசிஷியன் இவங்க கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா நம்ம வி ஆர் சேஃப் ஆக்சுவலா. அண்ட் நோன் டாக்டர், உங்கள் ஃபேமிலி டாக்டராகவோ இல்லை வந்து உங்கள் அப்பாவோ அம்மாவையோ ட்ரீட் பண்ண டாக்டராகவோ இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்களோட எயில்மெண்ட்ஸ் அவங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் டிசீஸ்லாம் தெரிஞ்சவங்க கொடுத்தாங்கன்னா அது பெட்டராக இருக்கும்.
generally avoid getting certificates from alternative system of medicine, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இது மாதிரி இருக்க டாக்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறத அவாய்ட் பண்ணலாம். 2 ரீசன்ஸ் ஆக்சுவலா. ஏன்னா நம்மளோட லால வந்து கிளியரா இல்லை, இது வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. பட் there are instances where the court has given verdict any doctor can give the certificate சொல்லியிருக்காங்க. பட் still there is a confusion actually. ஸோ அதனால நம்ம சேஃபர் சைடில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு கெட் த சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஜெனரல் ஃபிசிஷியன். என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து டாக்டர்ஸ் வந்து வில் நாட் கிவ் எ மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if there's any possibility of dispute regarding death, ஏதாவது ஒரு சஸ்பெக்ட் பண்றாங்க, இந்த டெத் வந்து ஒரு 35-40 வயசு பையன் இறந்திருக்கான் அப்படின்னும் போது அது வந்து டெஃபினட்டா நேச்சுரல் டெத்தா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல டாக்டர்ஸ் டெஃபினட்டா கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இஃப் தேர்ஸ் எ மெடிக்கோ லீகல் கேஸ், இப்போ எங்களோட ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நைட் திடீர்னு ஒரு டெட் பாடி எடுத்துட்டு வராங்க, வந்து போது நாங்கள் செக் பண்ணி போகும் ப்ராட் டெட்டாக இருக்குன்னும் போது டெஃபினட்டாக வி கேனாட் கிவ் எ டெத் சர்டிஃபிகேட் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த கேஸ் பற்றி தெரியல, என்ன நடந்தது அங்கன்றதும் தெரியல. ஸோ அப்போ வந்து மெடிக்கோ லீகல் கேஸ்ன்னு சொல்லிட்டு தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. எமர்ஜென்சியில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தட் இன்டிமேஷன் வில் கோ டு த போலீஸ் ஆக்சுவலாக. போலீஸ் வில் கம், தே வில் டூ அன் என்கொயரி and they will send the body for the postmortem or autopsy. அங்க அனுப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து டெத் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வரும் ஆக்சுவலா. ஸோ அதனால புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அன்நேச்சுரல் டெத் ஏதாவது சஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எந்த டாக்டருமே வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்னதான் ஃபோர்ஸ் பண்ணாலுமே வந்து they should not give ஆக்சுவலா. அதனால புரிஞ்சுக்கணும். அன்நேச்சுரல் டெத் அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்நேச்சுரல் டெத் வந்து இந்த கிரிமினல் கோட் ஆஃப் லால வந்து கரெக்டா டிஃபைன் பண்ணல. பட் ஆக்சுவல் டெஃபினிஷன் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, டெத் ரிசல்ட்டிங் ஃப்ரம் an external cause such as intentional injury. இன்டென்ஷனல் இன்ஜுரி அப்படின்றது வந்து ஹோமிசைடா இருக்கலாம், சூசைடா இருக்கலாம், ஆர் அன்இன்டென்ஷனல் இன்ஜுரி. அதாவது என்ன ஆக்சிடென்ட், திடீர்னு ரோட்ல போயிருக்கும்போது ஒரு அன்இன்டென்ஷனல் இன்ஜுரி, திடீர்னு ஒரு பஸ் வந்து இடிக்கிறது, இல்லை கார் வந்து இடிச்சு செத்துறாங்க அப்படின்னா அது வந்து அன்இன்டென்ஷனல் இன்ஜுரி. இந்த மாதிரி கேசஸ்ல வந்து டாக்டர் ஜெனரல் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கவே மாட்டாங்க. டாக்டர்ஸ் who are signing this MCCD medical certificate cause of death வந்து பாத்தீங்கன்னா should ensure that they have seen the patient when they are alive. அவங்க உயிரோட இருக்கும்போது இவங்க வந்து 2-3 டைம் அதை பார்த்து அவங்களோட கிளினிக்கல் கண்டிஷன், கிளினிக்கல் ஹிஸ்டரி, என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். திடீர்னு ஒரு புதுசா ஒரு பேஷண்ட் கூட்டு வந்து நீங்க டெத் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னா ஜெனரலா எந்த டாக்டர்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. எதனால கொடுக்க மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, the responsibility is upon the doctor who is mentioning the cause of death. Cause of death என்னன்னு எழுதி நாளைக்கு வந்து லீகலா ஏதாவது டிஸ்பியூட் வரும்போது the doctors will be called in the court of law actually. So he is morally responsible for giving the certificate. So அதனால ஜெனரலா பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து don't issue medical certificate when the patient was not seen by them actually. பாஸ்ட்ல வந்து அவங்க பார்க்கவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நெய்பர் நான் வந்து நேர்ல பார்த்துனே இருந்திருப்பேன், ரொம்ப நாளா பார்த்துருப்பேன். பட் ஆஸ் எ டாக்டரா நான் அவரை பார்த்துருந்துருக்க மாட்டேன் ஆக்சுவலா. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஐ கேனாட் கிவ் எ மெடிக்கல் சர்டிஃபிகேட். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணும், அவங்களோட கிளினிக்கல் ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்க டாக்டர்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். அதே மாதிரி there is a suspiciousness about the cause of death actually. ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. இவங்க ஒன்று சொல்றாங்க, அவங்க ஒன்று சொல்றாங்க, பாத்ரூம்ல விழுந்துட்டாங்கன்னு வாங்க, அவங்க ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு டாக்டர்னு வாங்க. ஸோ இது மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி மெடிக்கல் காஸ் ஆஃப் டெத், அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்து ப்ரூவ் பண்ணாம வந்து நம்ம அது மாதிரி கொடுக்க முடியாது. when the death happens in the operation theater, ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஆபரேஷன் தியேட்டருக்கு ஒரு மேஜர் ப்ரொசீஜர் எடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பண்ணும்போது ஒரு டெத் ஆயிடுது அப்படின்னா அந்த டைம்ல கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு பேஷண்டோட அட்டெண்டன்ஸே வந்து they can put a case against the hospital because இது ஹாஸ்பிட்டல் வந்து சாவடிச்சிட்டாங்க, இல்ல வந்து ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா they will send the body to postmortem to ascertain the cause of death. ஏன்னா அப்போ வந்து டாக்டர் சொன்னா கூட பேஷண்ட்ஸ் அட்டெண்டர்ஸ் நம்ப மாட்டாங்க, எமோஷனலா ரியாக்ட் பண்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல டாக்டர் நீங்க சரியா பண்ணல, நீங்க தான் எங்க அப்பா கொண்டுட்டீங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா they will inform the police, they will take the body to the autopsy and autopsy report will come stating the cause of death. அப்போதான் வந்து ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் சேஃப் ஆக்சுவலா. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ள வந்து ஒரு டெத் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் வந்து ஹாஸ்பிட்டல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு அது லிட்டிகேஷன் ஆகுது ஹாஸ்பிட்டலுக்கு அகேன்ஸ்ட் ஆன போது it will undergo a normal process of autopsy. அது மாதிரி தான் இருக்கும். லாஸ்டா வந்து when it is brought dead to the hospital, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வரும்போதே brought dead எடுத்துட்டு வராங்க அப்படின்னும் போது கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெத் நடந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட எமோஷன்ஸ் வந்து பயங்கர பீக்ல இருக்கனால we will be completely disturbed actually. அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த டீடைல்ஸ் ஃபில் பண்ணும்போது டேய் நீ ஃபில் பண்ணடா, அக்கா நீங்க ஃபில் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கசினியோ இல்ல வேற யாரோ தயவு செய்து ஃபில் பண்ண வைக்காதீங்க. the details should be filled by son and doctor and provided they should be in a very emotionally stable condition. நீங்க அந்த இடத்த விட்டு தனியா ரூம் குள்ள வந்து கூட உட்காந்து ஃபில் பண்றது பெட்டர் ஆக்சுவலா. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளே கூட அந்த பதட்டத்துல இல்ல வந்து என்ன பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஓடிட்டு இருக்கும். யார் யாருக்கெல்லாம் சொல்லணும்னு ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து எஸ்க்கு பதிலா டீம் போட்டுறது அது மாதிரிலாம் நிறைய பண்ணுவோம். அதனால வந்து தயவு செய்து ஒரு தனியா ரூம்குள்ள வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. ensure all the details are exactly the same as in ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு. உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ இல்ல பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் டீடைல்டா
ஃபுல் நேமாக பண்ணணும், இனிஷியல்ஸ் போடக்கூடாது. பிகாஸ் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை வந்து நீங்கள் ஃபுல் நேமுக்கு போடாமல் ஒரு இனிஷியலோ ஏதோ மாற்றி போட்டிங்க அப்படின்னா பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் யூ வில் பி உங்கள் லைஃப் வந்து மிசரபுள் ஆகிடும். நீங்கள் இங்கே போனோம் அங்கே போனோம் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக டிலே ஆக ஆரம்பிச்சிடும். ரீசென்ட்லி ஐ ஹேட் an எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக லக்ஷ்மி நாராயணன் சொல்லிட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், இஸ் அரௌண்ட் 39 years old. ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து ஏட கேன்சர் ப்ராப்ளம் ஆக்சுவலாக, அண்ட் சடன்லி he had a heart attack actually, a cancer, known cancer patient, but again he had a heart attack. He was taken to an hospital போயிட்டு ஒரு 30 minutesலயே வந்து he died actually because it was a massive heart attack. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இது வந்து நத்திங் வாஸ் ஆன்டிசிபேட்டட் ஆக்சுவலாக 30 minutesல எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ he was in a very confused state ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட் ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து லக்ஷ்மி நாராயணன் ஓட அப்பா வரதராஜன் அப்படின்றது எஸ் வரதராஜன் பெருமாள் அப்படின்னு போடுறதுனால வரதராஜன் பி அப்படின்னு போட்டுட்டார், இனிஷியல் போட்டுட்டார் ஆக்சுவலாக. அதே மாதிரி வரதராஜனோட அப்பா அம்மா பேரும் எழுதணும், அதாவது அவங்க தாத்தா பாட்டி பேரும் எழுதணும் ஆக்சுவலாக. அதில் எழுதும் போது வந்து அவங்க பாட்டியோட பேர் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி எழுதிட்டாரு. ஸோ இட் டுக் ஆல்மோஸ்ட் 6 months ஃபார் him டு ரெக்டிஃபை தட் மிஸ்டேக் ஆக்சுவலாக. அது ரொம்ப 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 முக்கியம். ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஒரு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண போனாங்க, அவங்க அப்பாவோட அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது இந்த டீடைல்ஸ் வந்து முடியல ஆக்சுவலாக. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடியாதனால ஆல் இஸ் 3 sisters have been called. ஒருத்தர் பூனேல இருந்தாங்க, ஒருத்தர் வந்து வைசாக்ல இருந்தாங்க, ஒருத்தர் சென்னையில் இருந்தாங்க. அவங்க 3 பேரும் வந்தாங்க, அவங்க அம்மாவும் வந்தாங்க ஆக்சுவலாக. பேங்க்ல வந்து உட்கார வச்சு இந்த ஒரு PSU பேங்க்ல அந்த மேனேஜருக்கு முன்னாடி எல்லாருமே சைன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஏன்னா நம்ம எமோஷனலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்போம். அதனால வந்து திஸ் இஸ் அ வெரி வேலிட் டாக்குமெண்ட் ஆக்சுவலி. எப்படி பர்த் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட், அது மாதிரி டெத் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வி ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ வில் கிவ் யூ த கம்ப்ளீட் செக்லிஸ்ட் ஆக்சுவலாக. ஏன்னா 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு, பிகாஸ் இட்ஸ் a பிக் செக்லிஸ்ட் ஆக்சுவலாக. அது வந்து ஒரே வீடியோவில் என்னால் பண்ண முடியாது. ஸோ ஐ வில் கிவ் யூ a detailed வீடியோ. ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியறது கிடையாது. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.